ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஒன்லி 2 days இங்கே இருக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தோம். ஸோ இன்றைக்கி திரும்ப ஊருக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட் ட்ராவல் அதுவும் பைக்கில் தான் போகிறோம். லாங் ட்ராவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டே லாங் ட்ராவல் போக போகிறோம். அதுவும் நைட்டில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுதுன்னு தெரில. அப்புறம் செம்ம காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சொட்டர்லாம் போட்டாச்சு. ரிசர்வ் டேடி எல்லாருமே சொட்டர் போட்டு தான் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப் பாரு, ஹாய் காய்ஸ் சொல்லு. ஹாய் காய்ஸ். ரிஷப் ஹாய் காய்ஸ். ஹாய் ரிஷப் டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்மெட் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த முன்னாடி இது மிரர் வந்து க்ளீனாக இருக்கணுமா, க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவரும் சொட்டர் தான் போட போகிறாரு. வானம் மேகமூட்டமாக இருக்குது. டைம் 6 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு தெரில. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸில் போகலாம், பட்டு பஸ்ஸில் வந்து டைரெக்டாக இங்கேருந்து பஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெயிட் பண்ணி தான் போகணும். அதுவும் ரிசர்வை தூக்கிட்டே இருக்கணும், பேக்கை தூக்கணும். அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ட்ராவல் பண்ணி பார்ப்போம். ஒத்துக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இனிமேட்டுக்கு வந்து நைட் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் நைட் ட்ராவல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குல்லா தான் ரிசர்வ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து 70 rupees ஃப்ரெண்ட்ஸ். செம்ம குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. பட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ்க்கு குல்லா போடுறது பிடிக்காது. நான் வந்து எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, இந்த மாதிரி பைக் ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு வந்து குல்லா போட்டு விடணும் இல்லையா, அதனால் வாங்கியிருந்தேன். செம்ம குவாலிட்டியாக இருக்குது. 70 rupees ரொம்ப ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வ் டேடியும் சொட்டர் போட்டுக்கிட்டாரு. வேண்டாம் நான் போட மாட்டேன், எனக்கு இது வேர்க்குது அப்படிங்கிறாரு. ஏற்கனவே குண்டு, அதுக்கு சொட்டர் போட்டு அதுக்கு மேலே குண்டா தெரியுறாரு ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். ஸோ 100 ரூபா வந்து கரெக்டாக இருக்கும். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போய் சேர போகிறோன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இருட்டாயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு. ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் கேமராவில் வந்து வெளிச்சமாக காட்டுது. ஓகே ரிசர்வ் டேடி போகலாம். இன்னும் ஒரு 25 minutes இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல். ரிசர்வ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்கெட் சாப்பிட்டான், சாக்லேட் சாப்பிட்டான். இப்போ சமத்தா உட்காந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ். 3 பேரும் சொட்டர் போடுறதுனால அவ்வளோக்கா குளிரில் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு செம்மையாக சில்லுன்னு காற்றடிக்குது.
ட்ரேஸில் மட்டும்தான் காற்றடிக்குது. அநேகமாக இருட்டு ஆகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கரெக்டாக 5 மணிக்கு வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெளிச்சத்தோடையே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அதுக்கு 6 மணி 6:30 மணிக்கு வந்தோன்னா இருட்டாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் லைட்டாக மழை வந்திருக்கு போல் பாருங்கள். நேற்று நைட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வீடு கட்டுறாங்க. அங்கங்கே வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துட்டோம். நேற்று நைட்டு சீக்கிரமாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 மணி ஆகுது. நேற்று தூங்கினோம், காலையில் 10 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சோம். இப்போ ரிசர்வ் டேட் வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காரு தோசை இட்லி வாங்குறதுக்கு. இனிமே தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கணும். என்ன சமைக்க போகிறோன்னு தெரியல. பொங்கல் வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இது வந்து அம்மா அப்பா இருந்த வீடு. அதனால் அது என்னன்னு தெரியல, பெரிய ஃபெஸ்டிவல் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் இங்கே தான் வந்து கொண்டாடணும்னு ஆட்டோமேட்டிக் தோணிடுது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில. ஸோ ஆக்சுவலாக அப்பா அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. அம்மா வந்து அந்த வீட்டில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டிலேருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த வீட்டு வந்துட்டோம். அந்த வீட்டில் தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீட்டில் வந்து அப்பா 2 டைம்ஸ் வந்திருக்காரு, பாப்பா 2 டைம்ஸ் வந்திருக்கா. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சமைக்கிற வேலை இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் வந்து மொபைலுக்காக வந்து ஒரு பேக் கவர் வாங்கியிருக்கேன். அது வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கவர் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி கவர் வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தா நார்மல் கவர் மாதிரி தான் தெரியுது. பட் இது எதுக்காக வாங்கினேன்னா கேமரா ப்ரொடெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா வந்து தூசி கீசி படாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த கவர் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதோட ரேட் வந்து 250. இந்த மாதிரி கவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வீடியோ எடுக்கும்போது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையில்லைன்னா இந்த மாதிரி கேமரா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இது மாதிரி நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது ஸ்டாண்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது வரமாட்டேங்குதுண்டா. ஸ்டாண்டு மாதிரி இப்படி இப்படி நிற்க வச்சு இப்படி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவர் வந்து செம்ம குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கலரும் இருந்துச்சு, ப்ளூ கலர் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிளாக் கலர் தான் பிடிக்கும். அதனால் பிளாக் கலரில் வாங்கிட்டேன். என்னோடய மொபைல் வந்து பின்னாடி வந்து ஒயிட் கலர். பட் இந்த கவர் போட்டதுக்கப்புறம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கவர் வாங்கியிருந்தேன். இது வந்து கேமரா ப்ரொடெக்ஷனுக்காக. நான் எப்போயுமே இப்படி தான் வச்சுருப்பேன். வீடியோ எடுக்கும்போது தான் ஆன் பண்ணி வீடியோ எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லைடு டோர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்லைடு டோர் கவர். நான் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து ஓப்போ ரெனோ 13 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான கவர் தான் இது. ஸோ நமக்கு பிடிக்கலன்னா இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். பெரும்பாலும் நான் கேமரா க்ளோஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். அப்போ தான் தூசி கீசி படாமல் கேமரா வந்து க்ளீனாக இருக்கும். அதுக்காக வாங்கியிருந்தேன். கவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம எப்பயுமே இப்படி வச்சுக்கிறதுனால வந்து பின்னாடி
கேமரா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா. ஸோ சூப்பர் கவர். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் இந்த மாதிரி கவர் வாங்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் கேமரா வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் இல்லையா, அதனால் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரிஷப் டாடி வந்துட்டார். என்ன கொண்டு வந்திருக்காரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு தெரில. தோசை சாப்பிட்டு போர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, நேற்று வீட்டில் வந்து சப்பாத்தியும் சுடலை, சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு தூங்கிட்டோமா, அதனால் நேற்று செஞ்ச ரொட்டியும் இல்லை, அதனால் தோசை தான் சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது கேமரா க்ளோஸாக இருக்குது பாருங்கள். இப்படி பண்ணோம்னா கேமரா ஆன் ஆகும். 2 பேர் உள்ளே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி குளிருது. டோர் க்ளோஸ் பண்ணி உள்ளே இருக்காங்க 2 பேரும், ரிஷப் டாடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பணம் கட்டணும், அதுக்காக போயிருந்தாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். ஸோ நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிஷப் டாடி வந்துட்டார். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க போயிருந்தார், வாங்கிட்டு வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த vlog எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.